அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முருகப்பெருமானின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். கந்தனின் கருணையினால் கவலைகள் எல்லாம் நீங்கி இனிதான வாழ்வு பெற முருகன் என்றும் துணையிருப்பானாக. ஆம், வேலுண்டு வினையில்லை என்ற சொல்லிற்கு இணங்க முருகப்பெருமானின் வேலானது அனைத்து வினைகளையும் தீர்க்கும் வல்லமை கொண்டது. ஆதலால் அவனின் அருட்கடாட்சமானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையட்டும். செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானின் ஆலயம் சென்று வெற்றிலையில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். எத்தகைய இன்னல்களாயினும் தடைகளாயினும் எத்தனைய இடையூறுகளாயினும் அது அனைத்தும் காணாமல் போய்விடும். நோய் நொடி இன்றி நீடு வாழ நம் கந்தனது கருணையானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மெய் உணர்தல் பகுதியில் 7வது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக. பரவுவார் இமையோர்கள் பாடுவன நாள்வேதம் குரவுவார் குழல்மடவாள் கூருடையாள் ஒரு பாகம் விரவுவார் மெய்யென்பின் அடியார்கள் மென்மேல் உன் அரவுவார் கழலினைகள் காண்பாரோ அறியானே. அரவுவார் கழலினைகள் காண்பாரோ அறியானே. கடவுளே, உன் அருமை நோக்கி தேவர் உன்னை பரவுகின்றனர். வேதங்கள் ஊதி மகிழ்கின்றன. உமாதேவி ஒரு பாகத்தை நீங்காது இருக்கின்றனள். மெய்யடியார்கள் கூடி காண்கின்றனர். நான் ஒன்றும் செய்திலேன். ஆயினும் என்னை உன் பெரும் கருணையால் ஆட்கொள்ள வேண்டும். ஆம், தாங்கள் மிச்சும் அளவிற்கு நான் ஒன்றும் செய்யவில்லை. பாவங்களை சுமந்து உன் பார்வைக்குள் நிற்கின்ற இந்த பாவிக்கு ஒரு மோட்சம் அளிப்பாயாக இறைவா. நான் பெரிதாக ஒன்றும் நின் மனதை கவரும் விதத்தில் செய்யவில்லை. இருப்பினும் நின் அன்பிற்கு நானும் பாத்திரம் ஆக வேண்டும் என்று இறைவனிடத்தில் வேண்டும் விதமாக இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளது. ஆம், என்றும் கருணையாளன் நம் இறைவன் அல்லவா. அவர் நிச்சயம் அனைவருக்கும் அருள் செய்வாராக. என்றும் நம் நாவால் உரைப்போமாக. சிவாய நம. சிவாய நம என்றால் அபாயம் ஓர் நாளும் ஓர் பொழுதும் இல்லை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் தில்லையம்பலம்